இந்த அணை வந்துகிட்டு இருக்கு. நீங்க யாரு? சிவகங்கை மாவட்டத்தில் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. பாப்போன்னு போட்டுக்கிட்டு இருந்தேன். செம்புரி ஆடு மேட்சி. அடந்தவனக்காடா அடந்தவயவனக்காடா நீ ஆர்ப்பரிக்கும் கள்ளிசரி உடமரம் தாம்படுக்கு மூணடி ஊத்து தண்ணி இன்னவத்தலே வாடா என்னைய நாடு முறை பெரு வாங்க வச்சே என் கள்ளிசரி காளி முனியையா கொஞ்ச நேரம் இந்த வண்ணான் வயல்ல உள்ள உன் தங்கச்சி முத்து மாரிய கூட்டிக்கிட்டு கள்ளிசரி எல்லைய விட்டு நீ வர்றது எந்த குதிரடா? டேய் கருப்பு, எந்த குதிரடா உன் சொந்த குதிரே? கள்ளிசரி காளி முனியனை கூப்பிட்டா இந்த வண்ணான் வயல் மக்கள் எல்லாம் காக்குறதுக்கு புறப்பட்டாண்டா. கள்ளிசரி எல்லைய விட்டு என் முனியாண்டி ஆளுயர விச்சருவா ஓடி வாடா கருப்பா. அட ஆளுயர விச்சருவா அசையாதுடா கீனாட்டு என் கருப்பேன் புடியருவா. உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு கருப்பு உன் இடமணிய கொஞ்ச நேரம் ஏமாட்டு ஓடி வாடா. எப்ப நீ குத்த வச்சது மதுரை மேல மடப்பு அப்படியாப்பா? நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி போட்டலாம். தங்கியிருப்பது வட்டாயுரணி என் ஆண்டி முனி நீ தாமதிச்சடா கருப்பாயுரணியே. அந்த கருப்பாயுரணி எல்லைய விட்டு ஒத்தக்காலு சப்பானி சப்பானி அட ஒத்தக்காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நொட்டியாடா. ஓடி வாடா ஐயா. நீ படுத்தது கலுங்கடியா இன்னைக்கு அலறுதுடா இத்தி மரம். கொஞ்ச நேரம் வண்ணான் வயல உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டலில கொஞ்ச நேரம் நீ மகுடி ஓட்டு விளையாட எத்திரி கருப்பு உறவாடா. ரெடி ரெடி இதில் வந்து பாடுவா. ஹலோ மைக் ஏப்பா படுத்துக்கிட்ட மைக் செட்டு சூப்பர் முத்து ஆடியோச்சு தேவை ஓட்ட எல்லாமே தேவை ஓட்டதான். எம்டிஎம் பந்தல் உரிமையாளர் மணிகண்டே நீ பொழைச்சுக்குருவாப்பாய். தகரத்திலே ஓட்டு போல. தனலட்சுமி ஜீன் கம்பெனி சடாச்சாரம் எங்கள் அண்ணனும் தேவை ஓட்டதேன் பூரா தேவை ஓட்டதேன். ரெடி ரெடியா? ஒண்ணுமே தெரியலையாடா. ஓகே ஓகே ரெடி ரோலிங் கேமரா ஆக்ஷன். ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி மச்சான் ஜெகஜனனி ஜனனி ஹலோ ஹலோ ஜெகஜனனி அம்மா அம்மா சுகஸ்வரூபி மதுரை வாணி சுக்கநாதர் மனம் மகிழு மீனாட்சி சுக்கநாதர் மனம் மகிழு மீனாட்சி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி அம்மா வேண்டுவரோ
स्वरूपिणी जग जननी शुभवानी कल्याणी जग जननी जग जननी अम्मा कुंबुरमुंगो वेररु सवैया विनायकने वेट्कै तनिविपान विनायकने विण्णिर्क्कुम मण्णिर्क्कुम नागनुमाय तन्मयिनाल कण्णीर पणिमिल कनिந்து பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா வாங்குடா போர்க்கொண்டு பீடா கையில பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா புண்ணாசவன் ஆசை வச்சுக்கோ நல்ல புண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்கோ உன்னோடு ஒன்னாணி வச்சுக்கோ நல்ல புள்ளத்தான் ஒன்னாணி பெற்றுக்கோ கையிலே பங்கட்ட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா தக்காளி 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 தக்காளி
போட்டு பீடா கையிலே பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா தக்காளி 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 ஏ தக்காளி 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 ஏ தக்காளி 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 ப்ரோ மோட்டார்ஸ் குரு அவர்கள் இந்த பாடலை பாராட்டி எனக்காக 100 ரூபா அன்பளி கொடுத்த அண்ணா அவருக்கு நன்றினே. அண்ணே, அன்பாலயத்துக்கு யாரும் நன்கொடை கொடுக்குறா இருந்தால் எங்கள் மேனேஜர் முன்னாடி உட்காந்துருக்காப்புல நரேன்ட்ட என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் நரேன்ட்ட கொடுத்துக்குவேன். என்கிட்ட யாரும் டைரெக்டாக கொடுக்க சரியா போச்சு. ஆமாம், ஒரு பாட்டுக்கு வெளியே வர்றதுக்கு 2500 ரூபா சும்மா கிடையாது. அவங்க மேனேஜர் படிச்ச கம்ப்யூட்டரில் பில் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அருமையான ஊர் நரேன் சார். இந்த கண்ணாடி நக்கிருச்சு. 35 ரூபாய்க்கு வாங்கினா அந்த லட்சணத்தில் இருக்கு. அதில் 100 ரூபா கொடுத்து விட்டு அந்த காசையை மிச்சம் பண்ண என் மேனேஜர் 35 ரூபாய்க்கு வாங்கி ஆட்டையை போட்டேன் பாரு. நல்லா பொழைச்சிக்கூடிய அருமையான ஊர், வண்ணான வயல். இப்போ மழை பெஞ்சா என்ன செய்யறது? அவ்வளோதான் விதி. யாரும் விட்டுச்சு. ஆனால் நாங்கள் ஓடினோம் மைசெட்டு. இந்தா தீபாவளி வந்துருச்சு, வாங்கடா போவான். என்ன தீபாவளி வந்துருச்சு பார்த்தா காட்டிய கிளியாஞ்சட்டி ஏற்றிருக்காங்க. அருமை அருமை.
ஐயா வெடி அங்கே ஓடாதே ப்ரோ, இங்கே போட்டு விடுங்க, போட்டு விடு, காலாத்தில் வீட்டுக்கு போகிறேன். வெடி எதுக்கு போடணும்னா ஜாத்திரப்புக்கு வெடி ஓடணும். நேற்றுலாம் போன ஊரில் கிணத்து வெடி வைக்கிறாங்க. ஐயோ கொட்டாய்களை போட்டு ப்ரெஷர் இதெல்லாம் வந்தாலும் செத்து போவாங்கடா. வாங்க போ, உட்காருங்க போ, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? சரி, கொஞ்சம் நேரம் ஆகட்டும், கறி சாப்பிட்டு போகலாம். நாடக வரலாற்றையே நாங்கள் வந்து கூட்டம் குறையான ஊர்னா அந்த வண்ணான வயதேன். சில ஊரில் இது ஏன்னா இந்த ஊருக்கு இலச்சவன் சம்பந்தம் பண்ணுவாங்களா, பொண்ணை கொடுத்துட்டா சீரழிஞ்சு போவேன். அதே மாதிரி பொண்ணை கட்டிட்டு போகிறவங்க திருப்பி கோச்சிக்கிட்டுலாம் வராது. அந்த பையன் காட்டுக்கு போகிறதுக்கு நம்ம இவன்ட்டே ஊமை குத்து வாங்கி படுத்துக்கலாம்ட்டு அதுலேயும் வர்ற ஆள் ஊரா பார்ப்பாங்க. இந்த ஊருக்கு அட்ரஸ் எங்கடா, வெறும் சீமக்கருவலாக இருக்குது. எங்கள் ஊர் களிச்சேரி பரவாயில்லண்ணா, எங்கள் ஊர் அப்படித்தான். உங்கள் ஊராது பரவாயில்ல, எங்கள் ஊர் 5 வீடு தான். 5 வீட்டில் இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் இவன் சோறு திங்க மாட்டேன். ஒல்லி காசு வெட்டுதல், மண்ணை வாரி தூத்துதல், மிளகா அரைச்சி அப்புதல். அங்கே எதே வேலையாச்சா இருப்பாங்க. எந்த கோடாங்கி உடனே செய்வனை வச்சா கேட்குதுன்ட்டு, ஆமாம் நான் கூட செய்வனை வைக்க வந்துட்டாங்க. உண்மையிலே இந்த வண்ணான் வயலை ரொம்ப பாராட்டுறேன். வந்தவனையே உண்மையான அன்பை எத்தனை இடத்துல பெற்றிருக்கிறேன். அதில் வண்ணாவய கிராமத்தை மறக்க மாட்டேன். வாழ்த்து. அது என் தம்பியெல்லாம் அழகா உள்ள 2-3 பேர் வந்தாங்க பொம்பளை பார்க்குறதுக்கு. அதுக்கு பாவம் தூக்கத்தோடு இருந்தவன மிரண்டு வந்துட்டேன். ஒரே ஒரு விஷயம், இதை நிறைய ஊரில் நான் சொல்லணும். நாடக நடிகர் என்பவர்கள் நாங்கள் ஒன்றும் டெல்லியிலேருந்து ஹைதராபாத்துலேருந்து வரல. நாங்கள் பூரா ஜெம்பரியாடு களை எடுத்தவன் போலையே தான். நாங்கள்லாம் டான்ஸு வள்ளியெல்லாம் களை எடுத்து விவசாய வீட்டிலேருந்து வந்தது. நான் ஆடு மாடு மேட்ச் வந்தவன், இவன் மெடிக்கலில் இருந்தவன், இது இலையறுத்த முண்டை. எங்கள் அண்ணன் வந்து சோன் பப்படி வைக்கிறவன், தாளக்காரு பூசாரி, வேறு யாரும் கிடையாது. நாங்கள் உங்களை மாதிரி ஆளுகதேன். அதை உள்ளே வந்து சில இளவட்ட பையெல்லாம் பொம்பளையில் தான் அதுங்க அங்கிட்டு போங்க ட்ரெஸ்ஸு மாத்திரம்ன்றதுங்க. இவன் நீங்கள் ஒரு பக்கம் மாற்றுங்க, நான் ஒரு பக்கம் நின்று பார்க்குறேன். நிறையண்ணா எங்கே நடக்க மருதமணி. இப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மருதமணி தண்ணிக்குள்ளே வந்த நல்லா மாதிரி கிடப்பேன் தான். சரி ஜாமியை நிப்பாட்டிக்கணுமா? ஹலோ, இங்கே வரு, இந்த கூரமுண்டே இங்கே தான் இருக்காரா மேனேஜரு? தெரியலையே, என்ன வேணா சொல்கிறேன். நான் கருது வண்டி ஓனர்னு நினச்சேன். நல்லா எங்கேன்னு நரேன் சார். வணக்கம் சார். எக்கோ சார் போய் நீ உன் டியூட்டியை பாரு. சிரிச்சுக்கலாம் இருக்கக்கூடாது, மைக்கு ஒழுங்காக வைக்கணும். காசு வட்டி போட்டுருக்கா இந்த டீ கடை. எப்பாய் அந்த டீ கடை மரியாதை வீட்டுக்கு போயிடு. செகதி எடுத்து தள்ளி எரிஞ்சுக்கிறேன். அதில் டீ கொடுத்துட்டு விருசம் பழமாக இருக்கிறா. கம்மா தண்ணியை கலந்துட்டேன். ஊருக்காரர்களுக்கு பூரா கம்மா தண்ணியை கொடுத்துட்டு நீ வாழன்னு நாங்கள் தெருவில் தெரியும். இப்படி ஒரு டீயை எங்கனையும் பார்க்குறா. இதுலேயும் நம்ம ஆளு பாதி போதையில் குடிச்சு விட்டு ஆர்லி சேப்பையிலானே. அப்புறம் எப்படி இருக்கு? அல்லோ 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 அன்னை தந்தை தான் வணங்கி, அன்னை தந்தை தான் வணங்கி, மன்னான் வயல் அருமை நல்ல சபை வணங்கி, மன்னன் வயல் அருமை நல்ல சபை வணங்கி, மன்னன் வயல் கிராமத்தில் என் கட்டண கட்டழகி பொல்லாத மாரியம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி. பொல்லாத மாரியம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி. அமோய்
மக்களுக்கு ஒரு அசகு பசகு வராமல் நீ காத்தது காத்து கடைசி வர காத்தருகணும் என் சாமி. நன்றி நன்றி. கைதட்டல நீங்களாம் என்ன கேரளாவா ப்ரோ? வண்ணானவய ஊருக்காரங்க தானே? மருதமணியா? மருதமணி உள்ள லிவர் அந்த கிடைக்கும் போய் ஒட்டி விட்டு வாடியா. இதில் உள்ளூர் ஆளு ஊரம் கை தூக்குங்க, அப்படியே வச்சு வீட்டுக்கு போங்க. உள்ளூர் ஆளுகளே இன்னும் வரல, பூரா உணர்ச்சியாக சாப்பிட்டு படுத்து கிடச்சிக்கல. அருமை அருமை. உண்மையிலே இந்த மாரியம்மன் துடியாக இருக்குது. இடது பக்கமே நிற்கிறீங்களே, என்ன இப்போ கொட்டையை பிரிக்கவா? என்னது கொட்டையை பிரிக்கணுமா? கப்ளிங் கோசா இந்த கிளம்பிட்டாங்களே. இதே பொழப்பா தெரிஞ்சால் எப்போத்தையும் ஜோலி வைப்ப, வேலையை பார்ப்பேன்ட்டேன். பேரன்பு கொண்டு இப்போத்தான் வருது. ஆமாம், அந்த பஸ்ஸு ரிப்பேருன்ட்டாங்க. வாகத்தான் ஒத்த வயக்காடு கொள்ளலையாடா. நான் என்னடா செய்வேன்? யார் முகத்தில் முழிச்சோனோ. இன்னைக்கு தான் சில ஊரில் இடம் நின்று பார்க்குறக்கு இடம் இல்லைன்னு அடித்து பாஞ்சு விடுவாங்க. இந்த ஊரில் இன்னமேல் வரும்போது என்ன பண்ணணும்னா, அடுத்த வருஷம் வண்ணாவயலுக்கு வருவேன். வரும்போது நானே 2 கண்டனரில் ஆளை கூட்டு வந்துடுறேன். தலைக்கு ஒரு கோட்ரு ஒரு பிரியாணி. ஆனால் அதை சாப்பிட்டு விட்டு நம்மளையும் மொத்தம் பண்ண வைவாங்க. வேணாம், இருக்காலே போதும். பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய புண்ணிய பூமியாம் வண்ணான் வயல் கிராமத்தார்களே, வெளியூர்லேருந்து இந்த வண்ணான் வயல் கிராமத்தில் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவை சிறப்பிக்க வெளியூர்லேருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பிகளே, தாய் தகப்பங்களே, மை செட்டை ஆப்ரேட் பண்ணி என்னத்தை அவன் கடுசு, அவன் நாளைக்கு சாமானை கொண்டு போய் சேர்க்கறது கடுசு. என்னத்தை இந்த அதைத்தே யோசிக்கிறேன் பாரு. எப்படா அவன் முடிப்பாங்க, ஒன்று ஒன்றா நகட்டலாம்னு. நான் கண்டால் நொங்கு அந்துவேன். வேருக்கு ஒருவருத்து அப்படியே கஞ்சாடிக்கிற மாதிரி இருப்பாங்க வெயிலில். ஆனால் செய்யும் தொழிலே தெய்வம். அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த மைசெட்டு உரிமையாளருக்கு வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்கள் அத்தனை பேத்துக்கு நன்றி. உட்காருங்க தா, உட்காரையில எரியவா பார்த்தா அந்த ஓம் சக்தி சேலை கட்டிட்டு வந்துட்டியல, வந்துட்டியா? இன்னும் எத்தனை பஸ்ஸை கவுத்த போறியோ நீ? நான் தான் சொன்னேன், கொண்டு போய் கவுத்திட்டால சக்காத்தி மலை. அந்தந்தண்டி வண்டியில் லாடி பாடு மலை மலை மருத மலை. ஒன்றும் சொல்கிறாப்புல இல்லை. சொன்னால் நீ அங்கிட்டு போய் நாளை காலையில் மண்ணை வாரி தூத்துவேன். இதுக்கு ஏன்னா இந்த வாரம் 5 வாரு. ஆமாம் தாய், யூரியா சாக்கெல்லாம் வச்சுருக்க. யூரியா சாக்கு, பொட்டாசு, சலுப்பட்டு அப்படி உடச்சி உட்கார சொல்லுது. ஆமாம் தாய், காட்டு மஞ்சள் சாக்கை காட்டு. வம்சத்துக்கு மாலை ஓட்டு போய் 1 லட்சம் செலவழுத்து விடு. அண்ணன் இந்த சலுப்பட்டு எதுக்கு சாப்பிட்றது? மசுறு வளர்றது. வேலை மச்சனை பாரு, இங்கே வர கிண்ணி கோழியை இவன் தாண்டா கம்மா முக்குளிப்பேன். தம்பி முக்குளிப்பேன் அப்படித்தானடா. கம்பை வச்சு தண்ணியில் ஓட்டு அடிப்பாங்க, சட்டாருன்னு அடிப்பாங்க. நீ டீல வச்சு எதிர்ப்பிடாத. இந்த அங்கிட்டு தார்பாய் வரைச்சிட்டாங்க. இந்தா இதில் என்னென்னா, விரிக்கிற ஒம்பளை ஒரு ஒம்பளையாக இருக்கும் தார்பாயெல்லாம். ஆனால் உட்கார ஒம்பளை ஊர் ஒம்பளை கூட உட்காந்துரும். ஆனால் இது எந்திரிச்சு போன்னு சொல்ல முடியாது. போன்னு சொன்னால் நாளைக்கு சக்காளி தாளிக்கு என்ன தர மாட்டாளுங்க. உணர்ச்சியாக உட்காந்துற விடிய விடிய அந்த பொம்பளை நாடம் பார்க்காது. எப்போ தார்பாயை விட்டு போவாளுங்க, நம்ம சுருட்டிட்டு போவோம். இது இல்லாமல் போனால் புருஷன் வேற உலக்கிட்ட அடிப்பான். ஒரே ஒரு விஷயம், தாய் பிள்ளையா ஒற்றுமையாக சாமி கும்பிடுவது உலகத்திலே எத்தனையோ கிராமங்கள் இருக்குது. வண்ணான் வயல் வாழ்த்துக்கள் ப்ரோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பரு சூப்பரு சூப்பரு. உனக்கு தான் இன்னைக்கு சாமி இறக்க போகிறேன். சாமி கொத்தா ஒழுங்கா நீ ஆடலை, உன் கிண்ணி இறக்கே வருவேன். என்ன உழவு வர்ற நொப்பை மட்டும் உழவு. நான் என்ன தாய் பொங்கலை வைக்க வந்தேன். நான் பெருங்கொண்ட சாமி ஆடி ஓடிடும். ஐயா இருக்காரா? ஐயா இருக்காராத்தா? தலையில் பூவை பார்வை. குமரி புள்ளிய வர வெறும் மண்டையோட இருக்குது. உனக்கு என்ன பூ கேட்குது? எங்கள் ஆத்தாவே. உலகத்தில் இனிமேல் யார் நம்ம பிறக்க போகிறோமா? கிடையாது. நாடக நடிகருக்கு துண்டு துண்டு எடுத்தீங்களா இல்லையா? அப்போ வாங்க, அதுக்கு தான் நிற்கிறீங்களா? நான் கூட வாய்தான்னு நினச்சேன். வீட்டு வாங்க போ. அப்படியே ஓரமாக நின்றுக்கிட்டு துண்டை வீட்டுக்கு கொண்டு போய் கட்டி குளிக்கலாம் பார்த்து விட்டியே. அந்த தம்பி அப்படி கூடி வர சொல்லப்போ மேடையை சரிச்சு விட்டுறாத. அள்ளிட்டானடா டெல்லி கிரு மாடு மாதிரி. பூரா என் சொந்தக்காரன் பூராமே மழை சுருட்டு வாடா எங்கள் கருப்பே மாடு வலது ரொம்ப ஜாக்கிது. யாருவே சரி கப்ளிங் திடுறேன்.
அப்போ வாங்க அப்போ வாங்க. ஏற முடியாம சுற்றி சுற்றி வராடா. எம்மே காலே தூது ஏமே காலையும் தூதையும் புத்துரு. இந்த நாடகத்தை நான் நடத்தி காசை வாங்கி செலப்புட. இங்கே நான் தான் பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் எம்கேஆர் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எனக்கு அவ்வளோதானா? அவ்வளோதான். தவச்சு போனார், ஒரு ஆளுக்கு போட்டே தவச்சு போனார். இங்கே அரண்மனையத்தை கொண்டு பெருங்கொண்ட பிறைத்தனி பைய மகன் போடா பரதேசி பையன். நன்றி. ராங் நம்பர் அண்ணே. அவனுக்கு இன்னொரு துண்டு சேர்த்து போட்டு விடு. ஏன்னா மூட்டி குளிக்க முடியாது. வெள்ளை துண்டை எடுத்தா முண்டமா தெரியாதா? என்ன டிசிப்ளினோட துண்டு எடுக்குது. கலர் துண்டா எடுங்க அப்போ. நீங்க வாங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் போட்டு விடுங்க. பக்கமேல கலைஞர் 4 பேர்த்துக்கும் போட்டு விடு. இது சாத்தனமாக்க ஆளுக்கு ஒன்று போடணும்னு சிச்சுக்கப்பா. இந்த தேவகோட்டை ஜாமான் கிளம்பிட்டேன். சீனுக்காருக்கு போடுங்க. மேனேஜர் நரேனுக்கு ஒன்று போடுங்க. நரேன் சார் துண்டை மடித்து பேம்பஸா யூஸ் பண்ணிக்க. யூடியூப் கனி என் தம்பி. ஏன்னா வண்ணான் வயலில் உங்கள் பாட்டைமார் நடத்தின திருவிழாவும் அந்த நாடகமெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பாட்டைமார்கள் எப்படி நடத்தினாங்க தெரியாதுல்ல. ஆனால் இன்றைக்கி நடக்கிற நாடகம் அந்த உலகம் அழிகிற வரைக்கும் யூடியூப்பில் இருக்கும். அது காரணமே கனிதான். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் தம்பிக்கு. அதுதான் கனி. ஏசா குனி. போதும்டா. மைசெட்டு முத்து ஆடியஸ் தேவகோட்டை. அவன் நினப்பு பூரா எப்போ ஈரம் காயும்னு. எப்போ காயும் எப்போ சாமையாத்தும்ட்டேன். கட்டிங் பிள்ளோட வெதரில் வைப்பாய். வைக்காதடா, அடிச்சு போடும்டா. எலி அடிக்க மாதிரி பிடிச்சிக்கிச்சுன்னா மசுறு என்ன என்ன அதில் கொண்டு போய் எப்படி வைக்கிறது? நீ வேணா கிளச்சி விட்டு வா. சீன அமைப்பு. சீனு அண்ணே, தனலட்சுமி சீனு கம்பெனி உரிமையாளர் சுப சட்டாச்சாரம் தேவகோட்டை எங்கள் அண்ணே. கைதட்டலாம். அருமையான சீன அமைப்பு. அப்படி இருந்த கேமராவுக்கு நல்ல ஃபோக்கஸாக இருக்கும். சண்முகம் இதெல்லாம் பார்த்துக்க சண்முகம். நீ தான் சீனை கட்டுறோம்னு சுருட்டி வைக்கிற. கொட்டையை உன் கொட்டையில் கட்டு. கொட்டை ஓட்டாளு பொழைச்சிக்கிருவேன். தகரத்தை மட்டும் போட்டு உன் பரம்பரையாக பொழைச்சிக்கங்க. ஒரு செலவும் இல்லைடா. உங்களுக்கான எண்ணெயை தடவைனா போதும், துருவு ஏறாது. பேர் சொன்னாதே வருவாரா? கொட்டை அமைப்பு அண்ணே. MTM பந்தல் அமைப்பு மணிகண்டன் தேவகோட்டை. பாப்பு இந்தா எங்கள் அண்ணே வருது வத்தியா சிரிச்சுக்கிட்டு. தகரத்தில் ஓடு வா, நம்ம பொழைக்கணும் விடு. எங்கள் அண்ணன் சிரிச்சுக்கிட்டே வரேன். அதுக்கு தான் பூரா என் சொந்தக்காராக தான் எங்கள் அண்ணன் தம்பி தான். நீ நல்லா இருக்கணும். உனக்கு ஒன்று 2வது ரெடி பண்ணுறேன். போ, இன்னொரு மதினியை ரெடி பண்ணுறேன். தேவகோட்டையில் சூம்பிட்டு தெரி. அது ஆமாம். இதில் என்ன இருக்குது? ஆம்பளை தானே. தம்பிக்கு ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி விடுவேன். இவனை முயற்சி பண்ணுறியா? ஐயா அப்போ இந்த கட்டை போய் என் கண்ணு முன்னாடி தெரியவே கூடாது. நீங்கள் பார்த்தா என்னமோ தாம்பலம் மாற்ற வந்த ஆளு மாதிரி கட்டை போய் தூக்கிக்கிட்டு பொண்ணை காணமே. வயிறுகளில் மிச்சு. எப்பாய் பெரியப்பா, ஏய் நோனிமேனே, எதில் கட்டி ஏற துணி குடிக்கமே? அதில் ஏறாது. நாளை நிறுத்தி போடாத. காலையில் டிவி கட்டுறோம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடியை ஊற்றி அப்போ போட்டிகள். அப்புறம் என்ன இங்கே முனி ஓட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். கூவனை செஞ்சாவா 2 ஒன்று வா அறுத்து வச்சு நாட ஆரம்பிப்போம். இங்கிட்டு வாங்கப்பா. ஏய் பெரியப்பாங்களே, இங்கிட்டு வாங்க. எல்லாரும் இங்கே வந்து உட்காருங்க. ஓடியா பெரியப்பா. டான்ஸுக்கார பிள்ளைலாம் நல்ல லகுடு. உட்கா ஒன்னெல்லாம் திங்க முடியாது. ஒன்னையால திகட்டிடும். இங்கே ஒரு அணவுண்டாவ அடா சட்டி ஓடாமல் டவுசர் ஓட்டிருக்காண்டா. வானே வானே உட்காருனே உட்காரு. டான்ஸ் கப்பலிங்க பார்த்துட்டு போங்க. உட்காரு. தலைக்கு 100 ரூபா. என்னத்த சொல்ல. உட்காரு உட்காரு. பொன்னாடி போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத வண்ணான் வயல் கிராமத்தாரர்களுக்கும் உண்மையிலேயே நாடக உலகத்தில் எத்தனோ பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க. நானும் எங்களை போன்ற கலைஞர்கள்லாம் அதில் ஒரு துரும்பு தான். பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் சாதித்து விட்டு சென்ற மேடை இந்த நாடக மேடை. ஆனால் நான் அப்படி கிடையாது. மக்களை என்றைக்கும் ரசிகராக பிரித்து பார்ப்பது அல்ல நான் கிடையாது. நானும்
உங்களுக்கெல்லாம் ஒரு சொந்தக்காரன் தான் என்னுடைய அண்ணன் தம்பி சித்தப்பு பெரியப்பை மாமை மச்சினை இப்படி தான் விளையாடு. இதில் பெரும்பாலும் கேட்குறாங்க நிறைய பேர் என்னை ஃபேஸ்புக்கில், எம்கேஆர் நீங்கள் என்ன சாதின்னு கேட்டேன். நீங்கள் எல்லாரும் எந்த சாதியில் பிறந்தீங்களோ உங்களோட நான் கூட பிறந்தேன், அந்த சாதி தான் நான். சாதி மையத்தை காப்பாற்ற ஒரு இடத்துல விழுந்து கிடக்கும்போது இன்னும் ஜாதி நான் பார்த்து தூக்குனேன். அங்கே கை கொடுத்து தூக்குபவன் தமிழன் தான். முதல்ல தமிழன். நம்மெல்லாம் இந்த பொம்பளை ஆளுக்கு தான் அந்த வேதனைலாம் தெரியும். வர வர தை பொங்கலுக்கு பானையில் வைக்கிறது கிடையாது, பூரா குக்கரில் வச்சு அந்த விசில் வேற அடைச்சு, இதில் ஒரு மொழி கரும்பை வெட்டி கொடுத்து புருஷனை பார்த்துக்கிற சொல்லுவாங்க இவங்க. ஏய் மீனாட்சி அப்பா, அந்த விசில் 2 வந்தால் நிறுத்துங்க. அவர் கரும்பை திண்டுக்கிட்டே புருஷன்தான் அத்தாடின்னு பண்ண விசில் அடைச்சு செவத்தில் அடிச்சு தம்முன்னு அவன் ஏனியை போட்டு பொங்க சோத்தை நக்கிட்டு வந்து உட்காந்துட்டேன். சிரிக்காதீங்க, சிச்சுக்கங்கத்தா உணர்ச்சியா சிரிங்க. மண்பானையில் வையி, என்ன உனக்கு உள்ள கழிச்ச, மண்பானையில் வையி மீன் குழம்புலாம் உரசி வையி. சில ஒம்பளையில் மீன் குழம்பு வைக்கிற கவிச்சி அடிச்சு புருஷன் சட்டி எடுத்து மோந்து பார்க்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதில் மோந்து பார்த்து மசுறு உந்த வந்து அவன் அவ்வளோதான். இதுக்கு மேலே காமெடி எந்த பப்புன்னு சொல்ல மாட்டேன். என்ன அண்ணி எப்படியா குழம்பு வைக்கும்? ஏய் இந்த ஆள் லட்சணம் தெரியாதாக்க பாவம். எங்கள் மதுரை 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். இது கல்யாணத்துக்கே இதுக்கு மசுறு இல்லையா? நிறைய ஊருக்கு பொண்ணு தேடி மாட்டு வண்டியில் அலைஞ்சிருக்காங்க. இவர் போய் இப்படி உட்காந்தவனே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என்ன இது கிளியாஞ்சட்டியை கவுத்து போட்டிருக்கியா? அதில் 2 பேர் சொல்லியிருக்காங்க, இவர் தான் மாப்பிள்ளைக்கு மசுறு காணாதுங்க, எங்கள் உள்ள மசுறு இல்லைன்னா வாக்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு புண்ணியவதி இவருக்கு தலையை நீட்டுச்சு. அது நல்லா இருக்கணும். தலையை நீட்டி என்ன பண்ண, முதல்வருக்கு 10 மணிக்கு போயிருக்கு, ஐயா 8 மணிக்கெல்லாம் போய் என்னமோ பெரிய பிஆர்சி டவுன் பஸ்ஸை பிடிக்கிற மாதிரி 8 மணிக்கெல்லாம் பஸ் நேட்டில் போய் முண்டை லேசாக சாராயம் நினச்சிருப்பேன் போல் படுத்துருச்சு. மதுனி பால் அது பெரிய திணிப்பைய பயவிலையாக இருக்கும் போல் 5 லிட்டரு பால், 6 கொய்யாப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, லாடு உருண்டை பேக்கரியே கொண்டு போயிருக்கு. இவருக்கு ஊட்டி வளர்க்க இது முண்டை அசந்துருச்சு. இருட்டுக்கு அதுக்கு அது தடவி பார்த்துருக்கு. கட்டில் மண்டையும் ஒரே மாதிரி தடவி பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கோம், மருமையை வல்ல வளர்த்தா கட்டில் தான் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபஸ்ட் நைட்டை 7 நாள் கழிச்சு நடத்திருக்காங்க பகலில். சிச்சுக்க மயிர் மாதிரி. என்ன ஃபஸ்ட் நைட் நடந்துச்சா? உலகத்திலே சிரிப்பு ஒன்றுதான் மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்க மருந்து. நான் மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் மதுரையில் இந்த புற்றுநோய்க்கு உள்ள பேஷண்ட்டுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பேன். அதனால் மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் உள்ள உறவுகள் நிறைய ஏழை வாழையை காப்பாற்றுறதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க எனக்கு. அப்போ ஒரு ஆத்தாவுக்கு இங்கே ஸ்டென்ட் வைக்கிறதுக்காக போனோம் ஹார்ட்டில். அப்போ போகும்போது என்னை அடையாளம் தெரியல, தாடியும் கிடியுமா இருக்கிறனாலனே எங்கள் ஆத்தாவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒரு அம்மா குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருந்தது. அந்த டீப்பை பிடுங்கி போட்டு வெளியே வந்துருச்சுப்பா என்னை பார்க்குறதுக்கு. ஐயா நீ தானே எம்கேஆர் இருந்துச்சு. ஆமாத்தா நான் தான், உன்னையினால தான் நான் உசுரோடு இருக்கேன்னு சொல்லிச்சு அந்த அம்மா. அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் இன்றைக்கி நான் இருக்கேன்னு வைங்களேன், நான் இந்த நகைச்சுவை செய்கிற ஆளுக, நாடக நடிகர் அத்தனை பேருமே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிற நினச்சி சந்தோஷப்படுறோம்னே. உலகத்தில் ஒரு மனுஷனை அழுக வச்சுப்படலாம், ஆனால் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் இப்படி சிரிக்கிற ஆளுகளுக்கெல்லாம் 100 வருஷத்துக்கு எந்த ஒரு இதுவுமே வராதுங்கய்யா. சில பேர் இந்த சிரிக்காமையே நல்லா பக்கத்தில் உட்காந்து ஒரு ஆள் சிரிப்பார், கேண்டுவேன் மாடுலாம் முளைக்குச்சிலாம் புடுங்கும் ஈனாத மாடு ஈனும் அப்படியே சில மாடுலாம் கழிஞ்சுக்கிட்டே ஓடும், அவன் சிரிப்பான். அது பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு வாருவேன் ஜோக்காட்டுறானோ எப்படியாட்டு. உலகத்திலே ஆண்கள் என்ன தவறு செஞ்சாலும் அதை பொறுத்து கொண்டு பிள்ளைகளையும் நம்மளையும் பாதுகாக்காக பார்க்கக்கூடிய ஒரே ஜீவனா வீரமங்கை தமிழச்சி தான், பெண்கள் தான். இது எல்லா விளையாடலும் புருஷனுக்கு மரியாதை கொடுத்து தான் ஜோறு ஓடியாங்க. கொஞ்சம் உள்ளே வரீங்களா மேடம், கேசரி கட்டித்தாரேன். எங்கே புருஷனுக்கு அப்போ மரியாதை இருந்துச்சு. எங்கள் ஐயா கோடாங்கி முனியாண்டி எங்கள் ஐயா பேர். எங்கள் ஐயா நான் பிறந்தது நாங்கள் மானாமரம் பக்கத்தில் களிச்சேரி தான் நம்ம ஊர்.
கலிஜேர்லேருந்து ஆட்டுக்கு மேய்ச்சலின்னு செம்புரியாட்டை சாய்ச்சிட்டு போனவர் எங்கள் ஐயா. எங்கன்னா தஞ்சாவூர் பக்கம் போயிருக்காரு. அங்கேயும் மேய்ச்சலுக்கு உள்ளூர்காரை வைவா இல்லை, ஆடு மாடுக்காரங்களை கொள்ளுவாங்கப்பா. எங்கள் ஊரில் ஆடு கிடக்கு, ஆட்டாங்கிட்டு 10 ரூபான்னு இருக்காங்க. எங்கள் ஐயா கும்போணத்து பக்கம் குடவாசல் பக்கம் தடுத்தாள் கொண்டவரத்தில் போய் கடையை போட்டு அப்போத்தான் எங்கள் அப்பத்தா அந்த பாரிச்சாத ரோஜா, அந்த நயன்தாரா சூப்பர் பிகரானே. எங்கள் அப்பத்தா நிறந்தாண்டா. நான் எங்கள் வீட்டிலேயே எங்கள் அப்பத்தா மாதிரி சிவப்பு நான் தான். அப்புறம் பூரா கருக்குளிச்சு போயிருப்பாங்க அப்படியே நீக்குற மாதிரியே. கனி உண்மைதானடா. எங்கள் அண்ணெல்லாம் பார்த்தா ஓ மருதுமணி மாதிரியே இருப்பேன். அப்போ எங்கள் அப்பத்தா சாணியோட வந்தவன் போல. என்னது? சாணியை கொட்ட வந்தோம். சாணி கொட்ட வந்தவன் போல எங்கள் ஐயா சாணியோட அமுக்கி சினையாக்கிட்டார். சாணியோடைய பிரச்சனையாக்கிச்சு. அதுதானே. அது எப்படி எங்கள் ஐயா அந்த செஞ்சாருன்னா, ஒரு படுத்து எந்திரிச்சிருக்காரு, கெடா ஆட்டில் தவி இருக்கு. அதுதான் அன்னைக்கு விட்டு படம். அதை பார்த்தவனே வெங்கிருத்து இங்கிட்டு தவிட்டான். இந்த வேறு இந்த ஐயா சொல்கிறார், சிரிக்காதடா நம்ம ஊருக்கு கௌரவம் என்ன ஆகுறது. இப்படி இருந்தால் நாடகம் நக்குன மாதிரி இருக்கும். சரின்னா அந்த பார்த்தா பட்டுக்கலையை கொண்டு வந்து போட்டுவிட்டு திருப்பி வந்து நம்ம கருவிக்காடு இங்கே இருக்கு பூதவைய இந்த லைனுக்கு கிடாமத்தை வந்தவர் திருப்பி தாவிட்டாரானே. அப்போ கேளு, அப்போ ஒரு அப்பத்தா அது வேறு பூச்செண்டு சீகருக்கு வந்திருக்கு. சீகருக்கு வந்த ஒம்பளே சீகோடு அமுக்கி சென்னையாகிட்டார். அதை கொண்டு விட்டு அடுத்து இளையாங்குடி பக்கம் கட்டணூர் வெள்ளறந்த பக்கம் ஆட்டை சாய்ச்சிட்டு போனார். அங்கே ஒரு அப்பத்தா அது வேறு பூச்சி இல்லா பூச்சியாக இருக்குது, அதை அமுக்கி. இப்போ எதுக்கு இந்த லிஸ்ட்டை சொல்கிறேன்னா, கலிஜேரியில் இருக்க அந்த 10 ஏக்கர் நிலத்துக்கு இன்னும் எத்தனை வங்காளி சொத்தை பிரிக்க சொல்ல போகிறாங்களோ. ஏன்னா இவனுக்கு மட்டும் 47 பிள்ளை பத்திரிக்கேன் கணக்குக்கு. எங்கள் அப்பத்தா மாருக கலைச்சது மட்டும் 20 பிள்ளை. அப்போ இதே வேலையாக இருந்திருக்கேன் பெரிய டொங்காஸ். அப்போனா ஆடு டெய்லி சட்டி இருந்தால் பொழைச்சிருப்பான்டா. கோமணமும் அப்பத்தா விட்டு ரேஷன் கடை சேலை அது தாங்க முடியலை. அதனால அப்போ பெரியப்பா நீ அப்பெல்லாம் டொங்காசு போறியாவா தலைவட்டா. அப்போனா அப்புறம் அப்பு கோமணம் இல்லாமல் தான் இருந்திருப்பாரோ. ஏலே இப்போ என்ன பொம்பளை ஆளு உரம் போய் கம்மாயில் ஒழிக்குது. அப்போ எங்கள் அப்பத்தாலாம் தவுண்டி அடிக்கும்ப்பா. முங்கு நீச்சலாம் அடிக்கும்போது தவுண்டி அடிச்சுக்கிட்டு போகும். பாவாடைக்குள்ள வந்து ஒரு ஆள் வருவேன் எங்கள் ஐயா. நான் கூட முக்கிலிப்பான்னு நினச்சி அன்றைக்கி உரச்செடியை பிடிச்சிட்டு அடிச்சு விட்டேன் சேதக்கணும். எங்கள் ஐயா பாட்டி ராஸ்கல் ஈன பையன் போடா அப்படின்ட்டார். இது வரவாள் எங்கள் ஐயா பெரிய கோடாங்கிப்பா. அந்த ஆளட்டு நான் சாக தெரிஞ்சேன். எப்படின்னு அது? ஒரு 90 வயசு கிழமை கலிஜேரிக்கு குறிவாக்க வந்தார். எங்கள் ஐயா வந்து வடக்க உள்ள கம்மாயில் போய் குளிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ நான் இந்த கம்மாக்கரையில் உள்ள கல்லப்பறை கட்டி தட்டங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த வயசான ஆள் டவுன் பஸ்ஸில் இறங்கி எங்கள் ஐயாட்ட வந்தார். ஏப்பா இங்கே முனியாண்டி கோடாங்கி கலிஜேரியில் யார்? எங்கள் ஐயா நான் தான். யாரு நீ? இந்த மாதிரி குறிவாக்க வந்தோம். ஏன் நேரம் சரியில்லை கிரகம் சரியில்லை. சரி போய் உட்காரு. ராதா, என்னை ராதாந்தே கூப்பிடுவார். ராதா நொப்பத்தாட்ட கங்கல்லி சாம்பிராணியை போடுறான்ட்டார். நான் போய் சாம்பிராணி போட்டேன். இந்த 90 வயசு கிழமை வந்ததுலேருந்து அழுகிறேன். அவனுக்கு என்ன குறையும்? எங்கள் ஐயா வந்து கோடாங்கி எடுத்து முத்து போட்டு பார்த்துட்டு கோடாங்கி எடுத்தார். ஆரம்பித்தார். அரியரி நமச்சுவாய குருவே நமச்சுவாய குருலிங்க நமச்சுவாய முந்திவி தொந்திவி நாயகனே அப்பே முருகனுக்கு முத்தவனே ஆனே தந்த முகம் அடங்கி தந்த முகம் பேனை வைத்தோனே பெருச்சாலி மகனே. அந்த 90 வயசு கிழமை எங்கள் ஐயாட்ட அழுதேன். சீக்கிரம் சொல்லியா, தாயமங்கலம் போன வண்டி திரும்பிடும். எங்கள் ஐயா விடலை. அதண்ட முடியழகா அழகு மதுரே என் தாலிய நிறைச்சவே கலிஜேரி ஏரியாவில் நீ தருமாமுனின்னு பேர் வாங்குறோம். அப்போ அந்தாலும் மறுபடியும் உருண்டு தீரெல்லாம் விழுந்து அழுகிறேன். நான் சொன்னேன் தள்ளி இது பண்ணியா சாம்புராணி மசூலில் பிடிச்சி ஒட்டிக்கிறேன் அப்படின்ட்டு. அவன் உருண்டு அழுதவனே எங்கள் ஐயா சொன்னார், வார் கவலைப்பட வேணாம் கருப்பேன் தான் மாடு களமாடு காக்கிறேன். பையாஜி 7ஆம் தேதி உனக்கு முக்காலும் சத்தியமாக கருப்பேன் தொட்டி கட்டுறான்டான்னு அவன் தலையில் அடித்தார். யார்? இந்த 90 வயசு கிழவன் தலையில் எங்கள் ஐயா அடித்தார்.
அவன் திருப்பிக்கிட்டு எங்க ஐயா ஒரு அறை விட்டேன். என்ன அடிச்சாரு? ஏன்டா முண்டை குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 37 வருஷம் ஆச்சு, எப்படா உள்ள வரக்க முடியும்? பட்டக்குன்னு அடுத்து என்னைய செருப்படுத்தேன். நான் ஓடிட்டேன். ஆனா தூரத்தில் போகும்போது செங்கக்கல்லை வச்சு எரிஞ்சு விட்டேன். என் தம்பி நினைக்கிறேன் 90 வயசு கிழவனுக்கு இவங்க குறி சொல்லி எப்படா கற்ப. ஏன்னா அப்போ கட்டுக்கோப்பா இருந்தாப்பா பெரிய ஆளுகள்லாம். அப்படி வரும்போதே பொம்பளை ஆள் ஊராமே 2 பேர் மறுநாள் காலையில் பொம்பளை ஆள் ஊரம் பேசுங்க. உன் புரிச்சு நேற்று தண்ணியை போட்டு வந்தானே எப்படி புரியா மாட்டிக்கிட்டு அடிச்சு விட்டியாக்கா, தவாறு சாக்கெட்டு சூத்து பழுத்து. இன்னொரு பொம்பளை சொல்லு, உன் புருஷன் அது பரவாயில்ல, உரியா மட்டை ஒடிஞ்சு விட்டுருப்பானே, ஏன் புருஷன் உலக்கிட்ட அடித்தான், தொடையில் அடித்தாண்டி ரத்த காயத்தை பாரு, வெளியே இருக்க முடியாது. இந்த பொம்பளை தூர பிடிச்சிக்கிட்டு அப்படிலாம் அக்கவர் படுத்துவாங்கப்பா. இந்தா அதில் அடி வாங்கினதே பழைய நீக்குறோம். இப்போ போறாரு எங்கன கப்பலையும் கிடக்க முடியும். இந்தா கிளம்பிட்டாங்க. மருதமணியவா இருங்க ப்ரோ, டயத்துக்கு வருவார். அது எப்போ வருவார்னா நானும் அண்ணனும் வேற கிடையாது. நீங்கள் மருதமணின்னா நான் வேணால் உள்ளே போகிறேன், அவர் வந்து நடிக்க சொல்கிறீங்களா? வாய்ப்புள்ள ராஜா. ஒரே ஒரு விஷயம், அவர் அந்த டயத்துக்கு வருவார், அவர் இடத்த புள்ள பண்ணுவார். நீங்கள் என்ன எங்கள் 2 பேர்த்தையும் பிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களா அண்ணன் தம்பியை? வேற ஆள் வேணாம் இப்போ அறுவடத்து கொடுக்க 2 பேர்த்துக்கு. உட்காந்துருக்க என் தம்பி அன்னைங்களே போதும், 2 பேர்த்தையும் ஏவி விட்டு காற்றை கடிச்சு நாங்கள் ஊராக ஏதோ கோமாளி ஆடி உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக அண்ணன் தம்பி அடுத்த கட்டம் நாங்கள் சினிமாவுக்கெல்லாம் போகிறோம். ஏன் போகிறோம்னா நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நாடக காசு பத்தும்னு நினைக்கிறீங்களா? அதான் ஒரு நாளைக்கு 30,000 40,000 வாங்கி என்னங்கய்யா, எத்தனையோ ஜீவன் என்னை நம்பி இருக்கு, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கோம்னே, நாங்கள் பெரிய ஆள்லாம் கிடையாதுனே. அதனால் நீங்கள் அமைதியாக மட்டும் நாடகத்தை பாருங்கள். ஏன் சொல்ல வரேன்னா பழைய காலத்துலலாம் உங்களுக்கு தெரியாது. அப்போல்லாம் ஆம்பளை ஆளுங்க 2 அறை அரைஞ்சா எங்கள் ஐயாலாம் அடித்தா எங்கள் அப்பத்தா பின்னாடி போய் ஒப்பு வச்சு அழுதுகிட்டு தேம்பி வந்துட்டு அப்பயும் எங்கள் ஐயாட்ட கேட்கும், என்ன வெஞ்சனை வைக்க, சாப்பிட்டு வாங்க உள்ளே படுப்போம், பாயை விரித்து போட்டிருக்கேன். இதையும் அடிச்சு விட்டு அதையும் அடிக்கிறதுக்கு மாமப்பிள்ள இருப்பேன். ரங்கா இந்தா வெந்தாண்டா ஊரை கெடுத்தவன் இந்த கிளம்பிட்டாங்க. இப்போ எந்த பொம்பளையும் தொட முடியாது, யாரும் போய் அவ்வளோ சீக்கிரம் தொட முடியாது, செத்தேன். ஊசி இல்லைப்பா. இப்போ போய் பொண்டாட்டி இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 அறை விடு, அவள் உள்ள உடனே கதவை அடைச்சி விட்டு பேண்ட்டு சட்டையை மாட்டிக்கிட்டு கராத்த கும்பு சூடோ. அப்போ ஆம்பளைக்கு வாழடத்தே நிற்கணும். அன்றைக்கெல்லாம் ஒருத்தன் முதல்வருக்கு போனவன் கத்துறேன், ஐயோ அவள் அப்பா அம்மா வெளியே படுத்து கிடந்தவ, ஏய் உன் மயன் என்னைய மாதிரி இருக்கானாட்டி, டேய் இனப்பையன் மயனே மெதுவா செய்யடா அப்படின்னு கட்டில் தூக்கிட்டு வயக்காட்டுக்கு போயிட்டாங்க. காலையில் மயன் வர்றேன் காலை கெந்திக்கிட்டு. அவள் அப்பா சொன்னார், ஏ வெண்ண மயனே பேசுவாசா அது பண்ண வேண்டியதானே, ஏன் இந்த அளவுக்கு எதுக்கு தாயில் ரிஸ்க் எடுக்கல மயிர் எடுக்கலடா, போடா கண்டாளி மணி கொண்டே வருவேன். அவள் உள்ளே போய் என்னை வெளுக்கிறாடா, நீ என்னடா செஞ்ச வெண்ணமயனே, வருஷம் போட்டு 2 நாள் கழிச்சு வீடியோ கால் குளிக்கும் போது வாண்டேன், அதை எப்படியோ ரோசை போட்டுக்கிட்டு வந்து கட்டுல நெளிஞ்சு வச்சடா, வெதரில் அடிச்சு. அதனால இனிமே போகிற காலத்தில் பெண்களை குறைத்து ஆம்பளைகள் எடை போடாதீங்க. பூரா கராத்த கும்பு சூடோ சுடு தண்ணி கரண்டி பெண்டு அது டெய்லி பொண்டாட்டி துணியை அதுதானே துவைக்குது. இப்போ ஊற வச்சுட்டு வந்திருப்பேன் ஏரியாவில் போட்டு. என்ன அண்ணி கராத்த கற்றுருக்கானே? அது கராத்த இல்லைப்பா, பொண்டாட்டி டவுலியோ ஊஜா சத்தான்னு அடிச்சான். தென்பாண்டி முத்துப்பாண்டி பால்பாண்டி தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தெய்வச்சுடர் அப்துல் கலாம். அட தென்பாண்டி அட ராமநாடு அட ராமேஸ்வரம், அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு என்னடா சத்தம் ஒரு மாதிரியா இருக்குது. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேய்க்கரம்பில் பிறந்தவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நேரம் தமிழ்நாட்டில் பாதி இடத்தை பிளாட்டு போட்டிருக்கலாம். ஆனால் எதுவுமே அனுபவிக்காமல் அரசாங்க சொத்து கூட வேணாமல் தான் உடுத்திய அந்த பேண்ட் சட்டையும் ஜூவையும் மட்டும் கொண்டு வந்தவர் அப்துல் கலாம். மற்றாலாக இருந்தால் அந்த கட்டடத்தையும் பேர்த்து கொண்டு வந்திருப்பேன். நீங்களாம் சிரிச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று சாதிக்கணும். எங்கே சாதிக்கிற? கணேஷ் போயில விட்டு பூலிப்பு வைக்கிறோம்ன்ற, பூலிப்பை விட்டு டொங்காசில் இருக்கோம்ன்ற, என்னத்த சொல்ல. அதுலேயும் இந்த கணேஷ் போயில போட்டுக்கிட்டு பொண்டாடிக்கிட்ட முத்தம் கொடுக்குறீங்களப்பா. ஏ தாய், சிறுநாய் பீவாட வரும். சி அதுலேயும் உடத்த வேற புளுத்திக்கிட்டு கொடுக்கும். ஓ ஐயோ கருமம்டா. அதில் ஒரு ஆள் தான் நீ. ஐயா நோட்டீஸை படிப்போம். நேரம் பத்தலை, காலையில் வேறு எனக்கு வேலை இருக்குது. செம்பொன் மாறி நாட்டு சேகரம் மண்ணான் வயல் கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மது எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் வண்ணான் வயல் சிங்கார மின்னொலி வயக்காட்டு கலையரங்கில் என்ன இதில் என்ன சிரிப்பு? இந்த வயக்காடு யார் வயக்காடு? கொஞ்சம் எங்கன்னு பயிர் வளர்றது கரைச்சிட்டேன். குசை போட்டு போயிடுவேன் கரிய தாய். வயக்காடா? கோவை கண்ணனா? நீ தான் வயக்காடுக்காரனா? என்ன முத்துமதிப்பா கோவை கண்ணனா? என்ன பூரா தூக்க வரிச்சில் வச்சுன்னா நான் என்ன செய்வேன்? கருப்பையா பெரிய என்ன புள்ளடா நோட்டீஸா? என்ன அந்த தம்பி அந்த பால் கவிச்சிக்கு தெரியாம பாரு. சி அந்த பொம்பளையை பார்த்துட்டு வரைய மாட்டேன், அங்கனே கிளப்பேன். அந்தா கெட்ட ரோஸ்கல்லுவேன். எதில் விட்டேன்? வாயில. நன்றி நன்றி. சுடுதண்ணி குடிச்சுக்கோங்கய்யா. சரி சரி. யாரு? கருப்பையா பெரிய நாயகி, எஸ் ராஜேந்திரன் மீனாள், ராஜேந்திரன் சமுத்திரம், கேஆர் முருகன் தேவி, சோழமலை ஜோதி, எஸ் சேகர் பிச்சைமுத்து, எஸ் திவாகர் மீனாள், எம் முத்துராமலிங்கம் இவர்கள் குடும்பத்தார் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு நாங்கள் முதலே கூகுள் மேப்பில் ஊரை கண்டுபிடித்து வரும்பொழுது படாது பாடுபட்டு திருப்பி மகேந்திராவேன் 15 கிலோமீட்டர் சுற்றி போய் டிரைவருக்கு இந்த வழி எனக்கு தெரியும் என்று ஏற்கனவே இங்கே ஒரு சடங்கு சுத்துக்கு வந்திருக்கேன்ட்டு ஊரே சுற்றி வண்டி இடவெளியில் பிரேக் டவுன் ஆகி பிறகு எல்லா நடிகளும் இறங்கி தள்ளி நாக்கு தள்ளி பிறகு இங்கே வந்து பார்த்தால் வயக்காடு ஊரை ஈரம். ஓ மை காட், வயக்காடு ஈரமாக இருக்கணும். உள்ளே போய் பவுடர் போடும்போது நோத்தா கருங்கலரில் ஒரு நட்டுவாக்களி. ஓ மை காட், எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு ஊரு காசை எப்படியாவது திண்டாக வேண்டும் என்று மனசுகளை கல்லாக்கி கொண்டு நடிக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். அதெல்லாம் அதில் இருக்கு, அதெல்லாம் அதில் போட்டிருக்கா? எவையுமே ஒரிஜினல் பத்துனா உனக்கு தெரியும். தெரியுதுண்ணே. கையை பிடிச்சி இழுத்துருவாங்க பேசாம. நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையை சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே மெதுவா சொல்லணும் ரைடு. PK ராஜாராம் அவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கார். பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி. குயிலுக்கு எப்படி குரல் இனிமையோ இங்கே வந்திருக்கின்ற வள்ளி அதே குயில் தான். பாடக்கூடிய ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களை அறியாமல் கைதட்டுவீங்க. நான் பொய் சொல்லலைங்கய்யா, சூடம் இல்லை, சத்தியம் பண்ணி சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த அனிதா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ நாரதரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது உங்கள் நல்ல நேரம். இன்னைக்கு வந்திருக்க நாரதரை பார்க்க கொஞ்சம் மாத்திரை ஓடணும். நம்ம வயக்காடு விருவிலிருந்து ஒரு தவளை வரும் பாரு, வயிறு மட்டும் முடுக்கான இருக்கும். ஓ தாலி முட்டை பெருச்சாளி மாதிரி. எங்கள் அக்கா வீட்டுக்காரன் வெளியே வந்தாருன்னா கிரு மாடு மாதிரி நீ பாப்பல. ஆனால் குரல் வளம் கர். என் அன்பு மச்சான் புதுக்கோட்டையை சேர்ந்த TR மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்து கொண்டார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது. என் தம்பி 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். சந்தோஷம்ண்ணே. எனக்கு சந்தோஷம் இல்லையே. ஏன்னு திண்டே குடிய கிடக்குறியாடா. ஹோட்டலுக்கு போனால் 16 உரட்டா 17 உரட்டா எலட்சமே வைக்க முடியல. தம்பிக்கு அன்னைக்கெல்லாம் சால்னாவை ஊற்றுனவே குடத்தில் இருக்க தண்ணியை ஊற்றிட்டேன். இதுக்கு மேலே சால்னாவே இல்லை. ஓனர் என்னை வெட்டி போடுவான்டா, வெளியே போடா.
கடைசியில் போய் ஒன்று பிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னென்னு பார்த்தா தோசை கல், கருந்தோசையை நினச்சி அதையும் திக்க தெரிஞ்சேன். ஆம்லேட் 20. ஏன் தம்பி போக தம்பி, இவனை வேணா கட்டி வச்சுக்கிட்டு நீ ஊரில் கூலாளி போடுறியா? எல்லாச்சவே கஞ்சி ஊற்ற முடியாது. இதில் எத்தத்தண்டி 7 கழுத வயசாகுது எருவு மாட்டு பைய சட்டி ஓடுறதில்ல. ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்டா சட்டி ஓடாதாடா? அந்த தம்பிலாம் பாரு, இந்த டான்ஸை கட்டி பிடிக்கலாம் பார்த்துட்டு டீச்சர்கிட்ட போய் செய், பறிச்ச புழு புழுன்னு எழுதுவேன். சிச்சுக்கப்பா மயிருமேனே. இவங்க இப்போ பள்ளிக்கூடம் வரைக்கும் என்னைய கொண்டு போயிட்டாங்க. டீச்சர்கிட்ட போய் கேட்டிருக்கேன் சுரண்டி, டீச்சர் இன்னைக்கு வீட்டு பாடம் எழுதலை டீச்சர். ஏன்? நேற்று எங்கள் ஊரில் நாடகம் டீச்சர், பப்புனா வந்த எம்கேஆர் அண்ணே கப்ளிங்னு சொன்னார். அதுனா என்னன்னு சொன்ன உடனே அது லீவ் போட்டு போயிடுச்சு. புருஷனை கூப்பிட்டு கொடைக்கானலுக்கு. கொடைக்கானல் எதுக்கு போயிருப்பாங்க? ஓசு கப்ளிங் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. என்னப்பா உள்ள வாப்பா கிளச்சி விடுறேன். ஏன்டா இது நாடகமாக செக்ஸ் படமாடா? உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கவலைப்பட வேண்டியிருக்கு. கப்ளிங் மேனேஜர் வேற காது ஊத்து வீட்டில் மொய் எழுதுற மாதிரி. இந்தா சார் நரேன் சார், என் டிரைவர் வேற ஈரம் தட்டுப்பட்டுறக்கூடாதாடா, அவனை பாருங்கடா. அப்பப்போ டிராக்டர் ஓட்டினவேத்தா லேசாக ஈரமாக இருந்தால் சிரண்டிட்டு தூக்கத்தில் கேட்பேன், ஒரு அடி அடிப்புமானே அப்படின்ட்டு. ஏன்னா டிராக்டர் ஓட்டினவேன். என்னைக்கு கலப்பையை ஓட்டி அடிக்க போகிறாங்களோ. உங்களை வச்சுக்கிட்டு டிராக்டர் ஓட்டினவேன் டிரைவரு, மெடிக்கலில் வேலை பார்த்தாலும் மேனேஜரு, கனி ஏற்கனவே என்ன பண்ண பிட்டு படம் எடுத்தவன் கேமரா, மருதமணி ஊரில் வெள்ளாட்டம் முழுக்க வாங்கினவன். சிரிச்சுக்கங்கடா. எதில் விட்டே வாயில. நான் வெள்ளிக்கிழமை வாப்பா. அன்பு தம்பி, ஆம்பளைலாம் கேட்கணும். நான் சொன்னேன், நாடக உலகம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அண்ணே உங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன். எங்கள் அண்ணன் தம்பிக்கலாம் ஒரு ரவுண்டு தானே, ஒரு ரவுண்டு நம்ம சொல்கிறோம்ல. ஒரு காலத்தில் அங்கே தேவை ஹோட்டலில் பார்த்தா அவங்க சொத்து தானப்பா, இந்த லாட்ஜெலாம் அவங்க இதுதான், வாங்கிக்க தலையெடுத்து புறாத்தையும் அழிச்சு விட்டாங்கடா அப்படி சொல்கிறோம்ல. இந்த ஒரு ரவுண்டு தான். இந்த ஒரு ரவுண்டில் எல்லாருமே சுதாரித்து பொழைச்சிக்கிட்டேன்னா அந்த உலகத்தில் நம்மளும் 4 பேரை போல் வாழலாம். சரி, நல்லா வேலை இது பார்க்கும்போது நீ சுணங்கிக்கிட்டு தண்ணி அடிச்சேன்னா போயிருமுனே. இவன்கிட்ட சொன்னேன் சேர்த்து வைடா காசைன்னு சொன்னேன். இப்போ சேர்த்து வச்சுருக்கேன். அறந்தாங்கில ஒரு பொம்பளைய நான் காசை சேர்த்து வைக்க சொன்னால் இவன் பண பெட்டியே கொண்டு உள்ளே வச்சுட்டானாடா. துப்பி தொலைச்சிடாதடா. தீபாவளிக்கு இவன் பண்ண வேலை. அண்ணே வேணாம்ண்ணே, இவன் என்கிட்ட தீபாவளிக்கு ஏதாவது கவனின்னுட்டேன். நான் என் மேனேஜர் சொல்லி நரேன் ஏதாவது கவனிக்க சொல்கிறேன், ஒரு புல் வாங்கி கொடு அப்படின்னு. புல் வாங்கி கொடுத்தோடனே இவன் கோட்டு கட்டியும் குடிச்சுவேன். புல்லை கண்டா விடுவானா, பக்காடி இல்லாமண்ணா இனிப்பாக இருந்திருக்கு. நைட்டு பூரா தீபாவளி விடியவே இல்லை. நைட்டு பூரா குடிச்சு போட்டு 12 மணிக்கு பொண்டாட்டி எழுப்பியிருக்கேன். ஏய் என்ன தோசை சுடுன்றிருக்கேன், போடா முண்டை பழைய பாடுறா, மணியை பாடுறா, 12 மணி சாகு வர போடா, நல்லா நான் பண்ணியா செருப்பு அடிச்சு போடுவேன். படுத்த பண்ணியே 3:30 இருக்குமா மயன். ஏப்பா பக்கத்து வீட்டு வினோத்தெல்லாம் வெடி ஓடுறேன்ப்பா, நம்ம வெடி ஓடுவோம்னு சரின்ட்டு இவன் போதைக்கு அதுக்கும் கைலியை மட்டும் கட்டிக்கிட்டு நெஞ்சுக்கு தூக்கி கட்டிக்கிட்டு போய் இலை அப்பா வந்து மற்றவங்க மாதிரி இந்த சீனி வெடிலாம் போட மாட்டேன், பெருசாக இருக்கும் பாரு பச்சை கலரில், அவன் மயன் 1/2 கிலோவில் தூக்கிட்டு வந்திருக்கேன். அணி உண்டு. இவன் குனிஞ்சுக்கிட்டு முண்டை போய் வைக்கும்போது சட்டி ஓடலை. இவன் மயன் இம்புட்டுக்கானு பாவம், 2வது வடிக்கிறேன். அவன் என்ன பண்ணுவான் பாவம். இவன் வைக்கும்போது இப்படி கவட்டுக்குள்ளே வந்து இப்படி பார்த்துருக்கேன். பார்த்துக்கிட்டே தொடையை சொண்டியிருக்கேன். இவனை எப்பா இதுக்குள்ளே ஒரு வெடி வச்சுருக்கேன். இவன் என்ன சொல்லியிருக்கேன், அப்பா அணி உண்டை வைக்கிறேன், நீ வேணா அது திரியை கிள்ளி விட்டு நீ வைடான்னு இருக்கேன். அவன் திரியை கிள்ளினா பட்டுன்னு அடிச்சிருமுண்டு இவன் சொல்லியிருக்கேன். திரியை கில்லாதப்பா சரசரன்னு போய் அடிச்சிடறேன், திரியோட வைடான்னு சொன்னோடனே அவன் அம்மாட்ட ஓடி போய் பார்த்துருக்கேன். அது பணியாரம் சுட்டு கொடுத்துருக்கு. எனக்கு ஊதுவத்தி கொடுமான்னு இருக்கு. நொப்பந்தே ஊதுவத்தி வச்சிருக்காங்க வெண்ணமேனே போடா, வேணா அந்த கொல்லிக்கட்டையை விட்டு விடான்னு திகுத்துன்னு எடுத்து வந்து கொல்லிக்கொட்டையை கவட்டுக்குள்ளே உள்ள வச்சுட்டேன். வச்சவனே திகுத்துன்னு ஓடி போய் ஊர்னியில் போய் படுத்திருக்கேன். ஏன்னா தீக்காயம் பல்லா காயம் ஏதோ என்னால் முடிஞ்சது. அவளை அடுத்த வருஷம் ரங்கு சக்கரை வை தூய்மை குடிக்குமே எல்லாத்தையும் சொல்லிட்டான்டா. என் அன்பு தம்பி பெத்த தாய் தான் உலகத்திலே பெரிய. இந்த தாயை பற்றி ஒரு பாட்டு பாடுறா தம்பி. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். மணி லேஜா குனி. ஆத்தா உஞ்சைகளே அந்த ஆகாயத்தை போலே தொட்டில் கட்டி தூங்க தூர
உரி கட்டியாடு ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தழுதோட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தா உன்னேளே அந்த ஆகாயத்து போல ஆத்தா உன்னேளே அந்த ஆகாயத்து போல தொட்டில் கட்டி தூங்க பூரி கட்டியாடு ஆத்துல மீன் பிடிக்க அப்போ குந்தளோட்ட பார்த்தாலே சேத்தனைக்கு தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினதும் கொஞ்சேடானே பண்ண பூஞ்சோடானே இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினதும் கொஞ்சேடானே பண்ண பூஞ்சோடானே சேலகட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாயின் ஆத்தா உன் சேலை அந்த ஆகாயத்து போல ஆத்தா உன் சேலை கட்டி பழகினதும் ஆடு கட்டி வேட்டதும் கொஞ்சேடானே பண்ண பூஞ்சோடானே கட்டி பழகினதும் ஆடு கட்டி வேட்டதும் கொஞ்சேடானே பண்ண பூஞ்சோடானே கையில விசிறியாகும் இழுக்குள்ளே வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டாயிரியும் ஆத்தா உன் சேலை அந்த ஆகாயத்து போல ஆத்தா உன் சேலை அந்த ஆகாயத்து போல துணில் கட்டி தூங்க துளி கட்டியா ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தழுதோட்ட பார்த்தாலே சேத்தனைக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த
ஊத்த வேணும். சூப்பர் தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 500 அம்பளிப்பு கொடுத்து உண்மையிலே இன்னைக்கு தான் தாய் மீனாட்சி, மதுரை மீனாட்சிக்கு இன்னைக்கு தான் காப்பு கட்டினாங்க. அந்த மீனாட்சியே வந்து கொடுத்தது மாதிரி நினைக்கிறேன். ரொம்ப நன்றி தாத்தா, ரொம்ப நன்றி. என் தாய் மீனாட்சி காப்பாத்துவா. உங்களை நான் தானடா காசு கொடுத்து காப்பாற்றேன். என்னைய எங்கள் ஆத்தா காப்பாற்றிட்டாரா? ஒழுக்கமாக இருக்கீங்களா? விபூதி கட்டவா? அதில் கட்டினதுனால தான் இன்னும் சிரிக்க முடியாமல் தெரியாமல் மாடு வாக்கூட்டு ஓட்டாக்கலாம். எப்பா நீ எந்திரிச்சு அங்கிட்டு போவேன். சிரிக்கிற ஆளை பூரா என்ன மயந்தா இப்படி இப்படி பார்க்குறேன் என்ன? ஏ பெரியப்பு மொத்தாளாக மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமத்துவான் கோடையடி குமரன் கப்ளிங் 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 பண்ணு. அந்த விஜய் டிவில இருந்து வந்தார் வர அன்னைக்கு சந்துரு. சொல்லிட்டாரு கப்ளிங். விஜய் டிவி சீரியலுக்கெல்லாம் 8 அவர் தான். அவர் வந்து சொன்னார் பாபா அந்த ஊரில் கொட்டகுடியில் இவர் தான் நான் கப்ளிங் பண்ணிட்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கப்ளிங் மண்டையை மட்டும் மாற்றிடாத, மாற்றினா எவனும் ஊரில் கூப்பிட மாட்டாங்க. விக்கு வச்சுட்டு போயிடாத, பொண்டாட்டி விளக்க மாற்றி அடிச்சு சோறில் விரட்டி விட்டுரும். உன் மண்டையை வச்சுட்டு நீயே கழுவிக்க. கப்ளிங் என்னன்னு கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை செய்வார். செல்வா 4 குத்து குத்துப்பா. அவ்வளோதான். ஆமாம் உள்ளே வாங்கிடுச்சு. வாழ்த்துக்கள் செல்வம். இன்னும் உன் டூட்டி ஆரம்பி. நீ வெத்தலை ஓடு. எவன் குடி கட்டான்னா உனக்கு வெத்தலை தான். இல்லை வெத்தலை ஒரு மனுஷன் 100 கிராம் 50 கிராம் போட்டான்னா அவன் நானாச்சு, அவன் சம்சாரிமே. என்னடா 6 கிலோ 7 கிலோ வாடா. பொட்டுக்குட்டி செம்பரியங்குட்டி அகத்தி கொள்ளதுன்றது மாதிரி. அது திண்டுட்டு வந்து வெளியே துப்ப மாட்டார். வெண்ணமையன் பெரிய சேட்டுமையன். பவுண்டா கேனு 2 லிட்டர் கேனில் குறைச்சு அதை இப்படியே துப்பிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு பய மூடி வச்சுட்டு இவங்க பேர் சொல்லும்போது இவர் அவன் உள்ளூர் பயதே வந்து பார்த்துருக்கேன். ஒரு மாதிரியா ரத்த கலரில் இருந்துருக்கு. ரம்மா இருக்கும். அவன் ரம்மா இருக்குமோ இவர் அவனை பார்த்துக்கிட்டேன். பாட்டில் பார்க்க அவனை பார்க்க அவன் நினச்சிட்டேன் சரக்கு எடுத்து குடிச்சிடுவேன்னு நம்மளை பார்க்குறேன். இவன் அசந்த நேரம் போட்டு தள்ளிட வேண்டியது அப்படின்ட்டு இவர் செல்வம் அப்படின்னே கடக்குன்னு வாச்சாரு. அவன் எடுத்து குடிச்சிட்டேன். குடித்தவனையே எச்சின்னு தெரியல அந்த முட்டை பயலுக்கு. அவன் ஜெய்ஜா கேட்குறேன் குடிச்சு ஒன்றுமே ஏறலையே. இவே ஓ சரக்கு இல்லை அதே வெட்டி இழுத்தவனே 108 வந்துட்டாங்க. அப்போ நாடகத்தை கடுத்தவனை செருப்பிட்டு அடிச்சு அனிதாக்கா அந்த கொடுமையெல்லாம் பாரு. நீங்கள் என்னத்தை பவுடர் ஓட்டவா வீட்டுக்கு போவோம். எப்போ நீ எந்திரிச்சு போறியா தாடி காசை வெட்டி போடவா? எல்லாம் சிரிக்குது. நீ இருந்தா என்னடா பண்றியாமே என்ன பண்ற போப்பா. பலவாத்தியம்மன் மீசியை ஒதுக்கணும். ஆனால் பழைய முளக்கடா பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என்னுடைய அன்பு அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்.
ஓயே ஓயே போதும் போதும், அருமையான அடி. இன்னும் பத்தலைன்னா அங்கிட்டு போய் கூட அடிச்சிட்டு வா. வாழ்த்துக்கு சூப்பர். நான் வண்டி ஓடுறேன் பாரு, அவன் தான்டா தமிழன். வண்டி ஓட்டானா பழங்கலங்கு பிடுங்குறான்னு அர்த்தம். நீ என்ன செய்ய போற? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதே. ஏன் இவனையும் வர சொல்லவே இல்லையே ப்ரோ. இது சீன அமைப்பு பாசத்துக்குரிய தனலட்சுமி சீன் கம்பெனி உரிமையாளர் சுப சட்டாச்சரம் தேவகோட்டை தனலட்சுமி சீன் கம்பெனி உரிமையாளருக்கு நன்றி. அவர் தான் 7 மணிக்கு கட்டினவர். நீ இரும்பு தூக்கிட்டு வந்தாலும் 10:30. என் அன்பு நண்பன் பூவரசகுடி அங்கே இருக்க கருப்பேன் காளியாத்தா முனியாண்டி நொண்டி சாமி சோனை அம்புட்டுக்கு நீ தான் பூஜாரி. நேற்று வாட்ஸ்அப்பில் உங்கள் வீட்டுக்காரம்மா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்னண்ணே கம்ப்ளைண்ட் வந்துச்சு? 5 வீடு அரிசியை கொடுத்து பெரிய குடும்பத்தாளுக்கு பொங்க வைக்க சொல்லியிருக்காங்க. காப்பிடி சோறை மட்டும் கொடுத்துட்டு மிதிச்ச சோறை பூரா வீட்டுக்கு தூக்கிட்டு போயிச்சாமல. பெரிய ராஸ்கல், நீ பொங்க வச்சு சலுப்புட. சண்முகம் அவர்கள் சீன் தாளம். தாளம் மட்டும்தான். நான் பாடுற போட சொல்லு. கடல் அலை. ஆஹா, நக்கல் பண்ணாத சண்முகம், பெரிய மனுஷன் பார்க்குறேன். அப்புறம் கால்களை முத்தமிடும் பொதுக்கலை என்ன செய்ய போறானோ? சத்தமில்லாத முத்தங்களே கற்று தந்த அந்த கன்னியலை. அப்பா அப்பா இந்த சிரிக்கி மவை உசுர உருக்கி குடிச்சா அந்த மொரட்டு துணியை குடிக்க மையம் வருவானா? போ பஜனைக்கு போடும்போது அந்த வெள்ளத்தை இடிக்கிறீல்ல. சாமி அழைக்க போறேன். மண்ணான் வயல்ல அதிகாலம் ஐயாக்கா உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்துல கட்டி காத்த இந்த மாரியம்மே இங்க இருக்கக்கூடிய அந்த முனியாண்டி கருப்பேன் ஒத்த காலு சப்பானி ஒரு காலு நொண்டியா. நான் கூப்பிட்ட உரலுக்கு உடமரம் அலறுமடா அள்ளிசேரி காளி முனி ஐயா. அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு மதுரை பாண்டி முனி. மண்ணான் வயம் மக்களை பாட்டைங்க காலத்துல பொழப்புக்கு வந்த ஊரு தான் இந்த ஊரு. உங்களுக்கு ஊரியம் கிடையாது. உங்க ஊரு முப்பாட்டைங்க காலத்துல ஆடு மாடு ஓட்டிட்டு வந்து தஞ்சம் ஒன்று இருந்தது. மேட்டை பார்த்து தங்கினாராம் பாட்டை. இந்த சாமி எல்லாம் வீரம் குறையாம மக்களை காத்து விளையாடுதா இல்ல எல்லா சாமியும் முத மாதிரி காலில் ஷூ ஏறிச்சுன்னு படுக்குதா பார்க்க போறேன். காலை நல்லா வைனே. சாமி திகிடு கூட வரும். அப்படி சூத்தரிச்சு போச்சு நான் சொல்லக்கூடாது. பயந்த ஆளுகள்லாம் வீட்டுக்கு போறது நல்லது. அதே மாதிரி பொம்பளை ஆடுறது சரி. சேலையை நல்லா சொருவிக்க யாரும் குடிப்பியாக்கு அவ்வளோதான் விதி தலைகள். இங்கிட்டு ஒரு ஆள் சிரிக்கிற பார்த்தா லைஸாக விட்டுரு போகல. அவ்வளோதான் என்ன நக்கீர் திரி. அதே மாதிரி பொம்பளை ஆளுகள் லோனு வளைச்சி வாங்குத்த லோனுக்கார வர மாட்டேன். இதில் பொம்பளை ஆளுக மாதிரி கிரிட்டிக்கல் யாருமே தெரியாது. எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை இருக்கா, சுத்த லம்பாடி முண்டை. லோனுக்காரன் வந்து லோன் எடுமா மரியாதை வெட்டு போயிடும். அந்த பொம்பளை முந்தானையை தூக்கி போட்டா கையை பிடிச்சிருத்துன்னு சொல்லிடுவேன்டா. அவன் எக்கா எனக்கு நீ சித்தி மக வேணும்னு கம்மாயில் போய் விழுந்து பீங்கால விழுந்து ஓடிட்டேன். கண்டாலுமே இப்படிமான நாட்டில் பொம்பளை இருப்பா. அதுலேயே என்னடா நாட வேணாம்ட்டாங்களா? என்னமோ மனு கொடுத்த மாதிரி விட்டாங்க. நாடகத்தை காண வருகன்னு இரு கரங்கூப்பி அழைத்திருக்கார்கள் ஊர் பொதுமக்கள். வண்ணான் வயல். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் எம் பிரேம்குமார் MBA வண்ணான் வயல். யார் அது? தம்பி தானா? இது யாரா அவனை போட சொன்னா? வாடா அவன்கிட்ட ஒரு 1000 ரூபா வாங்குறா. என் தம்பி நல்லா இருக்கண்ணா ஐயா. என்னப்பா எல்லாம் ஆக்குற? கல்யாணம் பண்ணிட்டியாடா? பொண்ணு கிடைக்கலடா. மாதிரி நினச்ச இடத்துல போய் கட்ட முடியாது.
25 வருஷத்துக்கு முன்னாடி ஏய் மச்சான் மகளை நம்ம பையன் இளையவனுக்கு கொடுங்க உங்கள் உள்ள நாளைக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க மாட்டேன்னு சொல்ல போகிறேன். அது அப்போ இப்போ கிடைக்கல. ஒரு ஊராக பெட்டி கடையில் போய் கேட்குறேன், ஏக்கா நம்ம ஊரில் எதுவும் 2 விலை தாய் இது இருக்குமாக்கா, 4 வில்லையாக இருந்தால் கூட நான் கிடாம பற்றிக்கிறேக்கா, பரவாயில்ல பால் குறைஞ்சி கடந்தா போதும். பேயாது 2 விலை தாய் 3 விலை தாய் ஓடாத பல்ட்டு அந்தது மருதமணி மாதிரி இருந்தால் கூட பொம்பளை கேட்குறேன், மருதமணி மாதிரி லீன்னு இருந்தால் கூட போதும்க்கா, ஏதோ சுடு தண்ணி வச்சு கொடுக்க. அந்த கிளம்பிட்டால ஸ்ரீ மகாலட்சுமி ஐயங்கார் பேக்கரி இலை வேற மாதிரி எழுதியிருக்காங்கடா. திருப்பூ ஏய் அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க. திருப்புவனம் வேற மாதிரி பூவனை சுழிச்சு என்ன பண்ணியிருக்கேன். திருப்புவனம்னே திருப்பவனம் 501 காசுங்கடா மேனேஜர். இன்னொன்று என்னது 100 ரூபா அந்த நோட்டீஸு. ஓ நோட்டீஸ் வாசிக்கணுமா? சிவகங்கை மாவட்டம் நல்லிவயல் குறிச்சி வயல் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற நல்லிவயல் குறிச்சி வயலில் 27/5/2025 செவ்வாய்க்கிழமை அன்று ஸ்ரீ வள்ளிதிருமன் நாடகம் நடைபெற இருக்கிறது. நடிக்கவிருக்கும் நடிகை சிகாமணிகள் முத்துகிருஷ்ணன், வேலன் வேடன் விருத்தன், காரக்குடி லட்சுமி வள்ளிநாயகி, ரவி பிரசாத் நாரதர், தன்ராசு பப்புனு, புதுகை மாயா டான்ஸு, சுரேஷ்குமார் ஹார்மோனியம், முத்துராசு மிருதங்கம், சிட்டிபாபா ஆல்ரவுண்டு, கொடிக்குளம் கர்ணன் தாளம், ஒளி அமைப்பு, ரெட்டு ஆடியோஸ் அரியக்குடி, சீன் அமைப்பு எம்ஜிஆர் சீன்ஸ் தேவகோட்டை. நாடகத்தை காண வருகவர்கன இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் கவிக்குயில் நற்பணி மன்றம் மற்றும் கிராம பொதுமக்கள் நல்லிவய குறிச்சிவய. வருகின்ற 27/5/2025 இந்த நாடகத்தை போய் கண்டுகளிங்க. நாடக அமைப்பு விக்கி தமிழ் வித்துவான் உருளிக்கோட்டை. நன்றி உறவுகளே. நீங்கள் நம்ம ஊர் நாடகமா? சரி அதுக்கிட்டே 100 ரூபா கொடுத்தியாடா? லஞ்சம் கொடுத்து என்னை வாதிக்க சொல்கிறேன். நான் உன் அண்ணன்ப்பா, என்ன சொன்னாலும் கேட்பேன்ப்பா. கேட்குறியா? கேட்குறீன்ற கேக்குக்கு அழுத்த வர வேண்டியதானடா. ஓனர் மசர கசர் அப்படின்ட்டு வர வேண்டியதான். அடுத்த வருஷம் நீங்கள் பேக்கரிக்கு ஓனர் ஆகணும். ஒரு தகவல் ஒன்று தர்றேன், வச்சு விடுங்க, ஓனரை காலி பண்ணிடுவோம். இன்னும் தூங்க மாட்டாங்க 2 பேர். இன்னும் 2 பேர் வண்டி எடுத்துக்கிட்டே பின்னாடியே வருவாங்க. அண்ணன் தகவல்னு சொன்னிச்சு, சீக்கிரம் அவனை க்ளோஸ் பண்ணிவிட்டு எத்தாப்புலேயே ஆரம்பிச்சு சட்டியோட பொம்பளை நடத்துவேன். அப்போ தான் கூட்டம் கட்டி ஏறும். இப்போ எந்த கடையில் கூட்டம் ஏறுது? தேவை ஓட்டெல்லாம் போய் பாரு. முரட்டு மீசை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் ஜவுளி கடைக்கு முன்னாடி, வாங்க தம்பி என்ன பார்க்குறிய, ஓ முகரையை பார்க்க வரலாடா போட. இதே ஒரு லேடிஸ் நல்லா சூப்பர் பிகராக இருந்துக்கிட்டு, வாங்க ப்ரோ என்ன பார்க்குறிய, அவன் அந்த பிள்ளையை பார்க்கத்தான் போயிருப்பேன். போய் ஜெயிச்சா சொல்லுவேன், அது ஒன்றும் இல்லை மேடம், இது ஜட்டி இருக்கா, ஜட்டியே ஓட்டிருக்க மாட்டேன். 90 அந்த தொடையை அறுக்காமல் எது இருக்குது, ரொம்ப இருக்குது, அறுத்து விட்டு போறியான்ட்டு சைஸாக கேட்பேன். அந்த பிள்ளை சொல்லுவேன், அது ஸ்டாக் இருந்துச்சு ப்ரோ, ஓனரை பற்றி ஆர்டர் பண்ணியிருக்காரு, டெல்லியிலேருந்து வரணும், 120 ஜட்டி இருக்குது, வாங்கிட்டு போகிறீங்களா? பரவாயில்லேன்ட்டு அந்த பிள்ளைகிட்ட பேச்சு கொடுக்கணும்ல. சட்டியை போட்டுட்டு இவன் போயிடுவேன், ஜட்டி அங்கேயே கிடக்கும். நீ சிரிச்சுக்க வேறுமெல்லாம். நீ தான் 120 ஏன் சைஸ் இல்லை? உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் எங்கள் வாத்தியார். இன்றைக்கி எத்தனையோ பேர்த்தை நம்ம காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. மக்களுக்காக சேவை செய்த கேப்டன் விஜயகாந்தியை தூக்கி எறிஞ்ச தமிழ்நாடு. நானாக எவ்வளோ தூரம் நான் பப்புனு வேஷம் போடுறேன், என்னை எப்படி ஏற்றுக்கிறோம் இந்த நாடு? ஏதோ கோமாளி கூத்தாடி கஞ்சி ஊத்துறே முடிஞ்ச அளவுக்கு, பெரிய ஆள்லாம் கிடையாதுங்கய்யா. ஆனால் இன்றைக்கி எங்கள் வாத்தியார் இல்லாத ஒரு குறை. 21 வருஷத்துக்கு முன்னாடி நான் 15.5 வயசில் பப்புனுக்கு வந்தேன். நான் கள்ளிச்சேரி விவசாய குடும்பத்தில் ஆடு மாடு மேய்ச்சி, படிக்கலாம் கிடையாது. என்னை ஃபேஸ்புக்கிலெல்லாம் கெட்ட வார்த்தையில் இங்கிலீஷில் மொத்தமான எழுதி அனுப்புவாங்க, நான் நன்றின்னு போட்டு விடுவேன். அதை பார்த்துட்டு சில பேர் தம்பியை ஃபோன் அடிப்பாங்க, அண்ணே உங்கள் அப்பத்தாவிலேருந்து வஞ்சிருக்கியா, நீ நன்றின்னு ஓட்டிருக்கேன். வயிறவே நல்லா இருக்கட்டும்யா. அந்த வயிறு இடத்துல கூட அந்த எம்கேஆர் இருக்கேன்னு பெருமைப்படுறேன். எங்கள் அம்மா அன்றைய காலத்தில் என்னை ஒரு பிள்ளையாக பெத்தம்னு கண்ணீர் வடித்தாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும். ஏன்னா நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி பெருங்கொண்ட ஒரு குடிகாரன். மேடையில் சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்கய்யா. நான் குடித்தேன், பெத்ததாய் வைப்பேன், நல்ல நண்பர்கள்லாம் இழந்தேன். அந்த குடியை நிப்பாட்டினே இன்றைக்கி ஒரு அனாதை இல்லமும் எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிற ஒரு சின்னஞ்சிறு ஒரு புழு மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருக்கு. குடியை நிப்பாட்டுங்க என் அண்ணன் தம்பிகளா, அதே உண்மை. எங்கள் வாத்தியார் இல்லைன்னு ஏன் தெரியுமா சொல்கிறேன்? அவர் போட்ட பிச்சையில் தான் இன்றைக்கி நாடு பூரா உலகம் பூரா பேர் வாங்குகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், 4 பேத்துக்கு செய்கிறேன்.
ஆனால் அவர் இருந்திருந்தா அவருக்கு 1 கோடியிலே ஒரு அரண்மனை கட்டியிருப்பேனா? இல்லை. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்னென்ன தொழில் பார்க்குறீங்களோ அது பூராமே புனிதமானதுன்னே. நீ பார்க்குற வேலை பூரா புனிதமானது. உலகத்தில் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாதுன்னே. அந்த வேலையை யார் மூலம் நம்ம கற்றுக்கிட்டோம், யாருனால ஒரு இடத்துல போய் நம்ம முன்னேறணும். அவங்க உனக்கு துரோகம் நினச்சா கூட கற்றுக் கொடுத்த குருநாதருக்கு நீங்கள் நினச்சிடாதீங்கண்ணே, நம்ம நல்லா இருப்போம். அதை மட்டும் வந்த வழியை மறந்துடாதீங்க. விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும், நான் பிறந்த ஊர், என்னுடைய சொந்த கிராமம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே 600 வருஷம் பட்ட உடமரந்தான் படுக்க கள்ளிச்சேரி காளிமுனியை அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயமான ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் கோடாங்கி சொந்தம் வந்த 50 பேரும் கிடாயை பிடிச்சிட்டு போய் அழகுமலையாந்தே எங்கள் குலசாமி 18ஆம் படியான். அந்த வாசலில் வச்ச பேர் தான் எனக்கு ராதாகிருஷ்ணன். அந்த பேர் இப்போ மறந்துட்டாங்க. இன்றைக்கி எங்கள் அண்ணன் தம்பி வச்ச பேர் தான் எனக்கு நிற்கிது. எம்கேஆர் பபுனுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் போயிட்டு அந்த அடுத்த பொண்டாட்டிய அந்த வாட்டின சூம்பக்காலையும் எடுத்துட்டாங்க. எங்க ரதா அண்ணே, எங்க ரதா அண்ணே, எங்க குணம் பிள்ளை குணம் ரதா அண்ணே, எங்க ரதா அண்ணே, எங்க ரதா அண்ணே, எங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ரதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தான், உங்களுக்கெல்லாம் அவர் செல்வமகன்தான். எங்க ரதா அண்ணே, எங்க ரதா அண்ணே, எங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ரதா அண்ணே. ஆவணி 19ஆம் தேதி. இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், நீங்கள் திருந்த மாட்டீங்க. இன்னும் நாடகம் இருக்குது 9 மாதத்துக்கு. இது ஏன் கிராமத்தாரர் சொல்கிறேன்னா, ஐயா நீங்கள் நோட்டீஸை படிக்க சொல்கிறீங்க, நான் படிச்சிருவேன். எல்லா ஊரும் ஒரே மாதிரி இருக்காதுங்கய்யா. ஒரு ஊருக்கும் ஆகாமல் இருக்கும். அப்படி நோட்டீஸை கொடுக்கும்போது மோட்டின் ஆகி என்னை உள்ள தாறுமாறாக பேசுகிறாங்கன்னே நீங்கள் கோச்சுக்கிறாதே. இருந்தாலும் சொல்கிறேன், ஆவணி 19ஆம் தேதி விளம்பரம் தேவையே கிடையாது. இவ ஊரை நோட்டீஸை பார்த்து வரல, நான் போட்ட ஒத்த வீடியோ பார்த்து வந்த கூட்டம் இது. இருந்தாலும் சொல்கிறேன், என்ன செய்ய, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஃபோட்டோ எடுக்க வந்தாங்க 4 ஆம்பளை பையல். அப்போ உள்ளூர் ஆளுங்க, ஏய் நடிகரை நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கோம், நீங்கள் எந்த ஊரா? நாங்கள் வெளியூர் 50 கிலோமீட்டர் வந்துடும், வெளியே ஓடா அப்படின்னு உள்ளூர்காரன் சொன்னதுக்கு என்னையே மருதமணி அவங்க 4 பேரை சொல்லிட்டு போகிறாங்க. இந்த ரோட்டில் தானே போவேன்? ஆமாண்ணே, உங்களை வெட்டாமல் விட மாட்டேன் தாய். அவங்க ஃபோட்டோ எடுக்க வந்ததுக்கு எங்களை என்னடா வச்சுக்கிறேன். அப்படி ஒரு ஊரில் நோட்டீஸை படிக்க சொன்னாங்க. அண்ணே ஊர் படிக்க வேணாம்ன்றாங்க. அப்படியா, நீ எங்கள் ஊருக்கு தானே வருவேன், உன்னே தானே போட்டிருக்கு, உன்னை மேடையில் வச்சு வெட்டுறேன்டா அப்படி. இல்லை நானும் ரெவடியா. வருகின்ற ஆவணி 19ஆம் தேதி 4/9/2025 பரியன் அந்த பத்தியா உனக்கே அதிர்ச்சியாக இருக்கா? அதுக்குள்ளே நீனா வயசுக்கு வந்துடுவேன். சரி ஆம்பளையா? சரி. பரியன் வயல் கிராமத்திலே வள்ளிதிரும நாடகம் நடைபெறும். இதில் எழுதியிருக்காப்பில் சுதாரிச்சே, தயவுசெய்து ஓட்டாதீங்க உள்ளூர். நான் ஓட்டலை, ஒரு விழிப்புணர்வு படுத்துகிறேன். விளம்பரம் தேவையில்லை ப்ரோ. அந்தந்த ஊருக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த சாமிக்கு அந்த கூட்டத்தை கொண்டு வரோம். இதுதான் உண்மை. நம்ம 1000 நோட்டீஸ் வச்சு நீங்கள் ஆட்டோவில் விளம்பரப்படுத்தினாலும் கூட்டம் வராது. இந்த வண்ணான்வயனுக்கு வெளியூர்லேருந்து வருகிற இந்த கூட்டத்தை வண்ணான்வயல் கிராமத்தார் சார்பாக நான் 2 பாதம் தொட்டு வணங்குறேன். போதுமா ப்ரோ? உங்கள் ஊருக்கு கூட்டம் வரலாட்டா கூட நான் 500 பேர்த்த ஏற்றுறேன், நீ கவலைப்படாத. நான் தான் வர்றேன்னா அப்போ அங்கே ஆள் வச்சிருப்பேன் அடிக்க. என்னத்தை சொல்ல, போயிட்டு வரவா? நீங்கள் எல்லோருமே எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் முக்கிய வரையணும். நீங்கள் எல்லோருமே நோய் நொடி இல்லாம யாரிடமும் கடை வாங்காம நீங்கள் எல்லோருமே 100 ஆண்டு காலம் இந்த சாமியோட அருளோடு நீங்கள் நல்லா இருக்கணும். எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா
வண்ணமே அன்பு பூ வண்ணமே எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே காலையும் கையிலையும் மாட்டி மாட்டிக்கிட்டு மண்டையை பாரு குரங்கு மண்டை பாரு மருதகாரே இன்னும் ஏதோ வேலையாகவே இருக்கீங்களே வாயில உள்ள எச்சியை மிருதே கடையில் துப்பிடாத மோகுதேவி வெடிக்கிற தம்பி நல்லா இருக்கேன் வணக்கம் வணக்கம் நீ நல்லா இருக்கியே நான் கேட்கலடா வணக்கம்னு வணக்கம் நானும் தான் ஏன் பல்ல கடிக்கிற பல்ல ஏன் கடிக்கிற வேணாம் வேணாம் வணக்கத்தோட நீ படிக்கிறாரே மருதகாரே ஆள் வருது துப்பி விடாம அப்புறம் ஆழ்வார்காரண்ணா வணக்கண்ணா இன்னும் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க இன்னைக்கு நல்ல பிள்ளை கிடையாலம்மா வணக்கம் ஜிகே ப்ரோ மோட்டார்ஸ் பரியன் வயல் குரு சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 501 கொடுத்த அண்ணார் அவர்களுக்கு நன்றிண்ணா. எனது சார்பாகவும் எனது அண்ணன் சார்பாகவும் நன்றி. நன்றி நடிகர் தான் வணக்கம். கொடுத்துருங்க, நீ காசா கொடுத்துரு. காசு என்கிட்ட இல்லை, இல்லையா? சரி மேனேஜர் அந்த நான் ரென்ஸ் பகுமானமா இங்கே தான் உட்காந்துருக்கீங்களா? சரி சரி, எவ்வளோ வல்லாக்கில் ஏறுது பாரு. அதான் நீ இந்த
உங்களுக்கு தான் பொண்ணாட வாங்க. இங்கே காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. வணக்கம் ஐயா. இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு சித்தி விஜயா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. ஆமா, அவங்க அப்பா வெள்ளச்சாமி நான் தான் வச்சிருக்கேன். ஆமா, அவர் பெரிய மனுஷன், புரியுதா? ரொம்ப குனியாமண்ணா குனிங்க மட்டும் அவர் கிளம்ப போதா பொன்னாடை போட்டிய ஐயா அவர்களுக்கு நன்றி. வணக்கம். டேய், என் வாயை கிளப்பி விட்டுட்டீங்க, நீ உதவாங்க வைக்க பார்க்குற. இல்லை குனிஞ்சா மட்டும் அவர் கிளம்பிடுமா? நாளத்தை கட்டாதேடா. அது துணை சொல். லோட்டா இல்ல, எங்காதுல கோத்தான்ல. ஏய், ஆத்தாடு தான் மாடுறேன் பாடு. நான் வர்றேன், ஆனா உனக்கு சித்தியில வேணும். நான் வர முடியாது இல்ல, வந்தா மட்டும் நக்கி போடுவேன். வேலையை பாரு முண்டை. கிளம்பாத வண்டிக்கு பெட்ரோல் போட்டு என்ன பண்ண? துணியை போட்டு மூஞ்சிய மறைக்கிறேன். துணியை போட்டு மூஞ்சியை மூட சொல்றாங்க. அது மூஞ்சியா இருந்தா மூடலாம், அதுக்கு ஜாலி சேலை ஒண்ணா பதறுது. என்ன பதறுது? துடிக்குது இருக்கு, மனசு பதறுது. உனக்கு பதறும். விருதாகரா அப்பா வேட்டியை வாங்கிக்க. 30க்கு ஜாமிக்கு முட என்ன அப்ப முண்டமா உட்காந்து வாசிப்ப? பல்ல பாரு, பிறந்த பச்சை பிள்ளைக்கு நான் பல்லே முளைக்கல. பிறந்த முடியும் சரி, பல்லு சரி, இப்பதான் முன்னால 2 பல்லு வந்திருக்கு. ஏன் தாயே, நீங்க கட்டி விட வேண்டியதானே 2 பல்லு எடுத்து? ஏய், கட்டுறதுக்கு இல்ல, பிறந்த பிள்ளைய பல்லு முளைக்கல. அண்ணே அப்பனா டெய்லி பால் குடிப்பியானே? உட்காந்து கறந்தா ஊந்தண்ணி கூட வராது. நம்போரி முன்னாயே பின்னாலே நாக்கர் தோட்டத்தில்